மத்திய கிழக்குல நாளுக்கு நாள் நிலைமை மோசமாகிக் கொண்டே வருகிறது. உலக நாடுகளையே வம்பிழுக்கக்கூடிய அமெரிக்கா ஒரு பக்கம், போரை தற்பொழுது நிறுத்த வாய்ப்பே இல்லை என்று இஸ்ரேல் இன்னொரு பக்கம் என்று கதைகலங்க வைத்திருக்கு. இதற்கிடையே செய்தியாளர்களிடம் பேசிய இஸ்ரேல் அதிபர் நெத்தன்யாகு ஈரான் அழிக்கப்பட்டு வருவதாக கூறியிருக்காரு. மேலும் இப்போது ஏவுகணை தாக்குதல் நடத்தப்படும் சூழல்ல தேவை என்றால் நேரடியாக ராணுவத்தை இறக்கவும் ரெடியாக இருப்பதாகவும் சொல்லியிருக்காரு. இது குறித்த பின்னணி தகவல்களை தற்பொழுது விரிவாக பார்க்கலாம். மத்திய கிழக்குல இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையே நடக்கக்கூடிய போர் கிட்டத்தட்ட 4 வாரங்கள் கடந்துருச்சு. இந்நிலையில தற்போதைய சூழல்ல போர் முடிவதற்கான எந்த ஒரு சாத்தியக்கூறுகளும் தெரியல. இதற்கிடையே ஈரான் போர் தொடர்பாக இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு சில முக்கியமான கருத்துக்களை ஷேர் பண்ணியிருக்காரு. அணு ஆயுதங்களை உருவாக்க தேவையான யுரேனியத்தை செறிவூட்டக்கூடிய திறன் மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தயாரிக்கக்கூடிய திறன் ஆகியவற்றை ஈரான் இழந்து விட்டதாக தெரிவிச்சிருக்காரு. இந்த கூட்டு நடவடிக்கை ஈரானின் ராணுவ திறன்களை கணிசமாக பலவீனப்படுத்தியுள்ளதாகவும் அவர் கூறியிருக்காரு. மேலும் ஈரான் இப்போது யுரேனியத்தை செறிவூட்டவோ இல்ல பாலிஸ்டிக் ஏவுகணைகளை உருவாக்கவோ முடியாது. நாங்கள் வெற்றி பெறுகிறோம், ஈரான் அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த ஏவுகணைகள் மற்றும் அணு ஆயுதங்களுக்கான தேவையான பொருட்களை உற்பத்தி செய்யக்கூடிய தொழிற்சாலைகளையே குறிவைத்து அளித்து வருகிறோம். ஈரானின் ஏவுகணை மற்றும் ஆளில்லா விமான கிடங்குகள் பெருமளவுல அளிக்கப்பட்டன. அவை விரைவில் முழுமையாக அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே நேரம் ஈரான் தன்னுடைய யுரேனிய செறிவூட்டும் திறனை இழந்துவிட்டது என சொன்னதற்கு அவர் எந்த ஒரு ஆதாரத்தையும் வழங்கல. மேலும் நெத்தன்யாகு உயிரிழந்து விட்டதாக சில நாட்களுக்கு முன்னாடி தகவல்கள் பரவியிருந்தது. அதற்கு பதிலடி கொடுக்கக்கூடிய விதமாக நெத்தன்யாகு தன்னுடைய உரையில தொடக்கத்திலேயே முதலில் நான் உயிருடன் இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல விரும்புகிறேன் என சொல்லி தன்னுடைய உரையை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. மேலும் அமெரிக்கா இஸ்ரேல் உறவுகளின் முக்கியத்துவத்தை குறிப்பிட்ட அவரு நாங்கள் மத்திய கிழக்கு முழுவதையும் உலகம் முழுவதையும் பாதுகாக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஈரானை பொறுத்தவரை தானும் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப்பும் ஒரே கருத்தை கொண்டுள்ளோம் அப்படின்னும் ட்ரம்பிற்கு உலகம் நன்றி கடன் பட்டிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. மேலும் ட்ரம்பின் கோரிக்கைகளை ஏற்று ஈரானோட முக்கிய எரிவாயு வயல்கள் மீதான தாக்குதல்களை இஸ்ரேல் ஒத்திவைக்கும் அப்படின்னு நெத்தன்யாகு அறிவிச்சிருக்காரு. இந்த போர் காரணமாக ஈரானின் ராணுவ உள்கட்டமைப்பு கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு அவர் கூறியிருக்காரு. ஈரானின் சவுத் பார்ஸ் எரிவாயு வயல் மீதான தாக்குதலுக்கு ட்ரம்ப் ஒப்புதல் அளித்தாரா என்ற கேள்விக்கு இஸ்ரேல் சுதந்திரமாக செயல்பட்டது அப்படின்னு பிரதமர் நெத்தன்யாகு பதில் சொல்லியிருக்காரு. மேலும் ஈரானை யார் இப்போது ஆட்சி செய்கிறார்கள் என்று எனக்கு தெரியல. அங்கு உயர் அதிகாரிகளிடையே பதற்றம் நிலவுகிறது. இந்த மோதல் ஒரு கிளர்ச்சிக்கு வழிவகுக்குமா என கேட்டால் அதை இப்போது சொல்ல முடியாது அப்படின்னு பதில் சொல்லியிருக்காரு. நாம் காத்திருந்து நிலைமையை கண்காணிக்க வேண்டும் அப்படின்னு இறுதியா சொல்லியிருக்காரு. இந்த நிலையில ஈரானும் ஒரு பக்கம் அடம்பிடித்து வருகிறது. போரை நிறுத்த வாய்ப்பு இல்லை அப்படின்னு. போரை நிறுத்தணும் அப்படின்னா ஈரான் 3 நிபந்தனைகளை முன்வைக்கிறாங்க. இதுல முதலாவதாக அமெரிக்கா இஸ்ரேலால் தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய போரை நிறுத்துவதற்கு ஒரே வழி ஈரானின் சட்டப்படியான உரிமைகளை அங்கீகரிக்கணும் அப்படின்னு. இரண்டாவதாக போர் மூலம் ஏற்படுத்திய சேதத்துக்கு இழப்பீடு வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மூன்றாவதாக எதிர்காலத்துல ஈரான் மீது தாக்குதல் நடத்தவே கூடாது அப்படின்னு சர்வதேச உத்தரவாதம் அளிக்கப்பட வேண்டும் அப்படின்னு இந்த 3 நிபந்தனைகளை ஏற்றால் மட்டுமே ஈரான் போரை நிறுத்தும் அப்படின்னு ஈரான் தலைமை கூறியிருக்கு. மேலும் ஈரான் ஆட்சியாளர்களுக்கு எதிராக மக்கள் போராட்டம் நடத்திய ஆயிரக்கணக்கானோரை ஈரான் பாதுகாப்பு படையினரால் சுட்டு பலியாக்கப்பட்டுள்ளனர். ஈரான் மீதான தாக்குதல் காரணமாக அங்கு மக்கள் மீண்டும் ஆட்சியாளர்களுக்கு எதிராக போராட்டத்தில் இறங்குவர் என அமெரிக்காவும் இன்னொரு பக்கம் இஸ்ரேலும் ரொம்பவே எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவ்வாறு எதுவுமே நடக்கல. ஈரானோட அரசின் மிரட்டல்களுக்கு பயந்து ஈரான் மக்கள் போராட்டத்தில் ஈடுபடல. அதனால ஈரான் போர் காரணமாக அங்கு ஆட்சி மாற்றம் உறுதி இல்லை என்பதை இஸ்ரேல் அதிகாரிகள் ஒப்புக்கொண்டிருக்காங்க. இதற்கிடையே ஈரானின் போர்க்கருவிகள் யாருடைய உத்தரவுமின்றி ஆட்டோ பைலட் இயக்கத்துல ஏவுகணைகளை வீசி வருகின்றன என்று ஈரானோட தரப்புல கூறியிருக்கிறது தான் உலக நாடுகளை தற்பொழுது அதிர்ச்சியடை செய்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இது போன்ற உலக செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்காக எப்பொழுதும் இணைப்பில் இருங்கள் ஜெம் தொலைக்காட்சியுடன்.